ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவர சந்தைக்கு வந்திருக்கோம். அதே போல இது பல்லாவர சந்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க, இது ஃப்ரைடே மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த ஃப்ரைடே மார்க்கெட்ல வந்து நீங்க ஒரு வீடியோ பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல நம்ம இந்த ஃப்ரைடே மார்க்கெட்ல ஒருத்தர் பார்க்கலாம்னு வந்தோம். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம எஸ்கி ப்ரோ தான். அவர் பாத்தீங்கன்னா எஸ்கி இன்ஃபோன்னு ஒரு சேனல் வச்சிருப்பாரு. நம்ம அவரை மீட் பண்ணலாம்னு வந்தோம். சரி, அவர் கிடைக்கல. நம்மளுக்கு இந்த பல்லாவர சந்தையில யாருமே தெரியாது. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணனும் அதுக்கப்புறம் இன்னொரு தம்பியும் 2 பேரும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மூலியமா தான் நம்ம இந்த பல்லாவர சந்தையில முழுசா நம்ம வீடியோ ஷூட் பண்ண போறோம். அதே போல இதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பல்லாவர சந்தையில நம்ம கண்ணில் முதப்பட்டது இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். சரி, பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. சரி, விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொல்லியிருந்தாரு. சரி, கூட வந்து அண்ணன் பண்ணாரு. கம்மி பண்ணுங்க நம்பால் தான் சொல்லிட்டு 60 ரூபா கொடுத்து இந்த பொருளை நம்ம வாங்கி கொடுத்துட்டாரு. சார், அப்படியே அவர் கடையில் பார்த்ததுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு CPU இருந்துச்சு. சார், நம்ம எடுத்து பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா HDMI எதுவுமே பின்னாடி சொல்லுற மாதிரி இருந்தில்ல. இருந்தாலும் விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 1500 ரூபா தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க சொன்னாங்க. ஸோ நாம என்ன பண்ணோம், இது தேவைப்படாது சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம அங்கே கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே பார்த்துனே போயிருந்துக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணிக்கிற நிறைய பொருள் வாங்கி வச்சிருந்தாரு. சார், நாம என்ன பண்ணோம், அவர்கிட்ட வீடியோ ஷூட் பண்ணணும் சொல்லி கேட்டோம். அது பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பாக்ஸ். அது சரி, பார்க்கறது டிஃப்ரெண்ட் நல்லாவும் இருந்துச்சு. சரி, விலை எவ்வளோ கேட்டதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஸோ ஒர்க் எங்கே கேட்டதுக்கு தெரியல எனக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாம என்ன பண்ணிட்டோம், அங்கே கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே பார்த்துனே போகிறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சோனி PS1 சொல்லுவாங்க. இது அந்த கேம் கன்சோல் ஒன்று இருந்துச்சு. ஸோ நாம நம்ம எடுத்து பார்த்தோம். ஸோ ஒர்க்கிங் எடுத்து தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 500 ரூபா சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு இதுவும் தேவைப்படாது சொல்லிட்டு வச்சுட்டு அங்கே கிளம்பிட்டோம். சரி, அப்படியே பார்த்துனே போகிறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு டிவைஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ நம்ம என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா கேமரா. அது ஸோ உள்ள டிஸ்பிளேயோட இருந்துச்சு. ஸோ நம்ம விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 400 ரூபா சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு இது தேவைப்படாது சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம அங்கே கிளம்பிட்டோம். நம்ம ஊர்ல கிடைக்கும். ஊர்ல தோசை எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. இந்த ஊர்ல சென்னை தான். நீங்களா சென்னை தான். இல்ல சென்னை வந்தாங்களா? அப்படியே இங்க ஒரு இது பண்ணாங்க. பரவாயில்ல இங்க ஒரு வீடியோ பண்ணலாம். தெரியாது, நல்ல ஒர்க்கிங்ல தான் இருக்கும் பொட்டுமே எல்லாம். ஆமா. ஓ ஆமா. சீக்கோவா செம்மையா இருக்கு. இது ஆச்சாரியா சீக்கோ எவ்வளோ இது? கிட்டத்தட்ட பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குல்ல. ஆமாம், கையில் எடு வாங்கும் போது தான் தெரியுது. அதான் ஆட்டோமேட்டிக்கான இது பேட்டரிங்களா? பழசில் மட்டும் ஓகே, அவர் வச்சிருந்தாரு. சரி சார், அது எவ்வளோண்ணா? அது அந்த ரேடியோவா? பழைய காலத்து வாழ்ந்த வாழ்வு ரேடியோ. ஆமாம், அது 3000 வருஷம், கிட்டத்தட்ட 80 வருஷம் ஓல்டு. அது 80 வருஷம் ஓல்டு. ரேராக தான் கிடைக்கும் அந்த மாடலில். ஃபிலிப்ஸ் பழைய கம்பெனி, ஃபிலிப்ஸ் கம்பெனி. அது பிலிப்ஸு. ஆமாம். இதுண்ணா இது மினிமம் 80-90 வருஷத்துக்கு. நானே 25 வருஷம் வியாபாரம் பண்ணுறேன். இதுவே பார்த்துருக்கேன். இது விலை எனக்கு விலைக்கு ரொம்ப ரேராக தான் பார்க்கணும். நானே இன்றைக்கி தான் பார்த்தேன். லேட்டாக வந்து எவ்வளோண்ணா இது? ஒரு மதிப்பு வந்து 2000. இது 2000 ரூபா. இது இப்போ மதிப்பு ரொம்ப ரேர். சொல்லுங்க, கேமராவா? இதுனா ஒரு பீஸ் எவ்வளோண்ணா? இது ஒரு பீஸ் 200 வருஷம். ஒரு பீஸ் 200 ரூபாங்களா? அப்படியே பார்த்துனே போகிறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு கிளாக் ஒன்று இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்து பார்த்தோம். அது கிளாக் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அது கூட FM அது மாதிரி ஏதோ இருந்துச்சு. இது ஒன்றும் புது பீஸ் இல்லை, இது ஒரு ஆன்டிக் பீஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 1500 ரூபா சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு இது தேவைப்படாது சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம அங்கே கிளம்பிட்டோம். லாகிங்காக வாங்குவாங்க. ஆமாம், i3 6 ஜென் இது 6 ஜென் 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, 8 GB RAM, 2 GB கிராஃபிக் கார்டு. இல்லையா? 2 GB கிராஃபிக் கார்டு இருக்குது. பரவாயில்லைண்ணா. எவ்வளோ இது மட்டும் 65 சேர்த்தா 85. ஓ, 2 சேர்த்தா 85. ஆனால் ரன்னிங் கண்டிஷன் ரெண்டுமே பார்த்தா ஓன் யூஸ் பண்ணலாம். எடுத்துகிட்டு போய்
ஒரு கீபோர்டு ஒரு மவுஸ். சந்தோஷம் சந்தோஷம். நம்மகிட்ட யாராவது கேட்டாங்களா? இது எக்ஸ்ட்ரா ஆர்டிக்ஸ் தானே இது? எவ்வளோ டிபிங்கண்ணா உள்ள? எவ்வளோ? 1.5 டிபி இருக்குதா? எவ்வளோ இது? 2 ரூபா. இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனா? இதெல்லாம் எல்லாமே ஒர்க்கிங். இது ஒர்க்கிங்கு எல்லாமே ஒர்க்கிங். எல்லாம் கேரண்டி ஐட்டங்களா? எவ்வளோ ஆகணும் ஒரு பொருள் இது? இது 400 ரூபா. ஆ, பொருள் சப்போஸ் வேலை செய்யலாம் ரிட்டர்ன் வாங்கிக்குவீங்க. பைசா வாபஸ் பண்ணிடுறேன். ஓகே, எல்லாமே 400 ரூபா தானே இல்லை வெரைட்டி இருக்குதா? 400 இருக்கு, 300. 400 300. அப்போ இந்த இதெல்லாம் ரவுட்டரெல்லாம் 600. இது புது பீஸுங்களா இதெல்லாம்? செகண்ட் ஹேண்ட் தான். ஆ, எல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஒர்க்கிங் கண்டிஷன். ஜாப் இருக்குப்பா. இது எவ்வளோ இது? 1500 ரூபா. இது 1500 ரூபாங்களா? ஸோ அப்படியே பார்த்துருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்து விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் சொன்னாங்க. ஸோ நாம என்ன பண்ணோம், 1000 ரூபாய் கேட்டோம். சரி, அவங்க ஆயிரத்தில் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இப்படி பேசி ஃபைனலாக 1300 ரூபாய்க்கு இந்த கேமராவை நம்ம வாங்கிட்டோம். இது இது எவ்வளோ ப்ரோ? 2000 800 ஹலோ, இந்த லேப்டாப் எவ்வளோ ஆகுதுண்ணா இது? 1800. 1800. டெல்லு. டெல்லு. ஆனால் டிஸ்கோ வந்துருக்கு. நல்ல பீஸ்லாம் வராது, ஃபால்ட்டு தான் வரும். ஃபால்ட்டு தான். அதை புரிஞ்சு நல்ல பீஸ்லாம் வராது, ஃபால்ட்டு பீஸ் தான் வரும். காலை ஆகுதுங்களா? இதுண்ணா சார் 2500 ரூபாங்களா? இது எவ்வளோண்ணா? இது 1000 ரூபாய். 1500 ரூபாங்களா? ரோபோ மிஷினு? ரோபோவா? ஆ, ரோபோ வந்து இது வந்து 1500ங்களா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிசி போர்டு நிறைய இருந்துச்சு. சரி, எல்லாம் எடுத்து பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே i3 போர்டு தான். சரி, விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் சொன்னாங்க ஒன்று. சரி, நம்மளுக்கு இதுவும் தேவைப்படாது சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம அங்கே கிளம்பிட்டோம். நைட் அண்ட் டே தான், டபுள் தான். எவ்வளோ இது? 100 ரூபாங்களா? எவ்வளோ இது? 500ங்களா? இதுண்ணா இது 2.5. இது ஆப்பிள் மேக்கு அப்படியே பார்த்தேன். இப்போ வந்துருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் ப்ரொஜெக்டர் வச்சுருந்தாரு. ஸோ நம்ம வேலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் சொன்னாங்க. ஸோ நாம என்ன பண்ணோம், 150 ரூபாய்க்கு பேசி இந்த ப்ரொஜெக்டரை நம்ம வாங்கிட்டோம். உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. இல்ல இந்த டீடைல் யாருன்னா தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. என் பேர் நெல் வந்து ஸ்மார்ட் மார்க்கெட். சரி, நம்ம சேனல் பார்க்குறோம், இவங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? அதான் நம்ம அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் இவங்க பல்லாவரத்தில் இருக்கிறோம். நாங்கள் உங்கள் ஊர் நம்ம வந்து இங்கே தான் இங்கே தான்.
ஸோ அப்படியே பார்த்தே போகிறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு லேப்டாப் இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்து பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா நான் கூட லேப்டாப் கட் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு நினச்சேன். அது பார்த்தா அது ஃபுல் லேப்டாப் தான் அது. ஸோ நம்ம எடுத்து பார்த்ததுக்கு நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நான் டிஸ்பிளே உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி இருந்தாலும் விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 700 ரூபா சொன்னாங்க. ஸோ நம்ம அப்படி இப்படி பேசி 500 ரூபாய்க்கு எதுக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த பொருளை நம்ம வாங்கிட்டோம். நம்ம சேனல் பார்த்துக்கிறாரு. ஆமாம் 360னா நாகை என்ன கோவை 360 பாருங்க. இல்லை ஸ்மார்ட் மார்க்கெட் 360 சேனல் பேர். எவ்வளோ ஆகுது இது? இது எவ்வளோ மோட்டரோல எவ்வளோண்ணா? கேட்டுக்கிறாரு. பொருள் வாங்கிட்ட பேக் அதனால கொடுத்துருவேன். ரீச்சேலா இது எவ்வளோண்ணா? 300. கேட்டுக்கல வளர்த்துருண்ணே. இது எவ்வளோண்ணா? 1200 ஒர்க்கிங்கு. சரி அப்படியே பார்த்தனே போகிறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஐ இந்த வேக்யூம் கிளீனர் மிஷின் ஒன்று இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன சொன்னோம், சரி ஆனால் எடுத்து கொடுங்க சொல்லி கேட்டோம். சரி எடுத்து கொடுத்தாங்க. சரி எடுத்து பார்த்தோம். அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சார்ஜர் கேட்டால் சார்ஜர் இல்லைன்னு சொன்னாங்க. சரி இருந்தாலும் நம்ம விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 1800 ரூபா சொன்னாங்க. ஸோ நாம என்ன பண்ணோம், அப்படி இப்படி பேசி 800 ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டோம். அமௌண்ட்டும் பே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு அண்ணன் இருந்தார். அவர் என்ன பண்ணார், இல்லை ஆகாது 1800 ரூபாய் கம்மி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாம என்ன பண்ணோம், வச்சுட்டு அங்கே தான் கிளம்பிட்டோம். நான் உங்கள் ஊர்னா சென்னை தாங்களா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன் சென்னை. நீங்கள் பார்த்து ரெகுலராக பார்த்துருக்கேன். பெங்களூர் அந்த வீடியோ போடுவீங்க. ஆமாங்களா? சண்டே மாதிரி. சரி சந்தோஷம் பார்த்துக்கல. சரி சரி பார்த்துருக்கேன். சரி அப்படியே பார்த்தனே போகிறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ எல்லாம் கழட்டுற ஒரு மிஷின் இருந்துச்சு. சரி கூட ஒரு அண்ணன் பண்ணாரு. சரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கின சொன்னாரு. சரி அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கேட்டதுக்கு அது ஒன்று 400 ரூபாய் சொன்னாங்க. சரி கூட ஒரு அண்ணன் பண்ணாரு, இதெல்லாம் ஒரு ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அங்கே தான் நம்ம கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இது ஆன்டிக் செட். இது வந்து 5030 இது பேர். இது போல் கிடைக்கிறதில்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2N1 ரேடியோ, மோனோ ஸ்டீரியோ இருக்கும். ஆக்சுவலாக ஸ்டீரியோ, இது மோனோ. இதில் 4 பேண்ட் உள்ளது. FM, MW, ஷார்ட் 1, ஷார்ட் 2, W1, W2 இருக்குது. இது வந்து செலக்டடு டேப்பு, ரேடியோ செலக்டடு, ட்ரிபிள் பேஸ் பேலன்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். இது பேட்ரி யூஸாக இருக்கும். ஏசி ஒர்க்கிங். இது வெரி டூனிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டூன் பண்ணுறது இருக்கும். இதுக்கு அடுத்தது இதில் வந்து ஃபைன் டியூன் பண்ணுறது. 2 டபுள் ஸ்பீக்கர் இருக்கும். இதோட விலை எவ்வளோ இருக்குண்ணா? இது ஆக்சுவலி முந்தி ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா நான் டாலர் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ருபீஸ் இருக்கும். இப்போ அது வந்து ஆன்டிக்னால இது வந்து இப்போ நாங்கள் ஆக்சுவலாக அது வேணும்னு வந்தாங்கன்னா இது 4000 இல்லை 5000 வரைக்கும் போகும். சப்போஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பீப்புளாக இருந்தால் நாங்கள் வந்து உங்களுக்காக ஆனால் 1500 to 2000 கொடுப்போம். ஓகே. இதில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டில் வந்து நிறைய பேர் நேம் மிஸ் ஆயிரும். ஆமாம், அது பட்டன்ஸ் நேம்க்காக இந்த பட்டன்ஸ்க்காக வந்து வாங்கிட்டு போவாங்க. ஓகேண்ணே. எவ்வளோ வேணும் ஒரு பீஸ் இது? இது நாங்கள் வந்து 50 to 100 ருபீஸ் கொடுக்குறோம். ஓகே. மேக்ஸிமம் 50 ருபீஸ் தான். வரதெல்லாம் மெக்கானிக் தான் வருவாங்க. ஆமாண்ணே. 50 ருபீஸ் போனால் 400 ரூபா கொடுன்னு கேட்பாங்க. சென்னை வந்து அண்ணா நாங்கள் வந்து யூடியூப்ல வந்து ரொம்ப ஆக்சுவலாக நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். வீடியோ பண்ணோம். அதனால் அவர் ரொம்ப சென்னைக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதாவது நான் என்ன பண்ணேன், இவங்களை கான்டாக்ட் பண்ணி இவங்க மூலியமாக தான் நான் சென்னைக்கே வந்திருக்கேன். பொண்ணாவன் சொல்கிறேன். தம்பி பார்த்துருக்கோம். நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோலாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கிண்டி தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்க நல்லா பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம், உங்கள் பேர்? ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நபர் ஜஸ்டிஸ். சார் யாருன்னு உங்களுக்கு தெரியல, சண்டே பஜார் நானே என் தம்பியை பார்ப்போம். ஸோ எனக்கு பல்லாரம் வரவங்களுக்கே தெரியும். ஒரு மீட்டப் பண்ணுறோம், ஒரு நாள் கொலாபரேஷன் பண்ணுவோம். ஓகே, சேனல் பேச வினோத் ஜஸ்டிஸ். இந்த பல்லவர சந்தையில் நம்ம வாங்க வேண்டியது வாங்கியாச்சு, பார்க்க வேண்டியது பார்த்தாச்சு. இன்னைக்கான வீடியோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.